வணக்கம். எல்லா தெய்வங்களுடன் சாட்சியாகவும் எல்லா சித்தர்களுடையனும் சாட்சியாகவும் இன்று தேசிய படைப்பாற்றல் தினம் என்று கூறுகிறார்கள். அதற்கான ஒரு பதிவை இன்று பதியலாம் என்று இந்த கருத்துக்களை உங்களோட பரிமாற்றிக் கொள்கிறேன். தேசிய படைப்பாற்றல் அதான் நல்லா படித்தவங்க, எல்லாம் ஞானத்தில் முக்தி அடைஞ்சவங்க, அறிஞர்கள், புலவர்கள், அது மாதிரி வந்து படைப்பாற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு சிறப்பான ஒரு அறிவு இருக்கும். அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவை வச்சு சிந்திக்கக்கூடிய அறிவு. அப்போ புது புது கருத்துக்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு புத்தக நூலாகவும் ஏதோ மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு சில படைப்புகளை வந்து படைக்கிறாங்க. அதுக்கான ஒரு நாளாக இன்னைக்கு சொல்லியிருக்கேன். நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, நம்ம சொந்த பந்தம், நம்ம கூட இருக்கிறவங்க, உற்றார் உறவர், அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்காங்கல்ல, நட்பு வட்டாரத்தில் நண்பர்கள், இவங்களும் ஒரு படைப்பாற்றல் மிக்கவர்கள் தான். ஏன் கேளு, அவங்களும் படைக்கிறாங்க எல்லாத்தையும். இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றாங்க, நடக்காத விஷயத்தெல்லாம் சொல்றாங்க, செய்யாதெல்லாம் வாக்குறுதி கொடுக்குறாங்க, செய்யக்கூடாதெல்லாம் செய்யறாங்க. அதனால அவங்களும் இப்போ ஒரு படைப்பாற்றல் தான். ஏதோ ஒன்று சொல்லி படைக்கிறாங்களே, அந்த நேரத்துக்கு மனசு திருப்தி ஆகிறதுக்கு அப்படி பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணிடுவேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இன்னும் இப்போ 3 மாசத்துல பாரு எப்படி போயிடுவேன், எனக்கு ரொம்ப தைரியம் இருக்கு, நான் எதையும் செய்வேன், பிஸ்னஸ்லாம் பெரிய ஆள் ஆயிடுவேன், நான் புது பிஸ்னஸ் பண்ண போறேன், நான் இந்த தொழில் பண்ண போறேன், அந்த தொழில் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல. அது பொய் கூட சொல்லிட்டோம். அது அப்புறம் பொய் சொல்றாங்களா, பெருமைக்கு சொல்றாங்க. ஆனா அது மாதிரி சொல்லும் போது, அந்த 4 பேர்கிட்ட சொல்லும் போது அதுல எவனோ ஒருத்தன் படைப்பாளி ஆயிடுறான். அதை கேட்டு ஐயோ என்ன இவன் இதெல்லாம் பண்ண போறானே, நம்ம எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு புதுசா சிந்தனை பண்ணி இவன் சொன்னதையும் கொஞ்சம் கேட்டு அவனும் ஒரு ஏதோ தொழில் ரீதியாவோ ஏதோ ஒரு மக்களுக்கு நல்லது நடக்கிறாவோ இல்லைன்னா அவனுக்கு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு ஒரு படைப்பு ஆற்றலை உருவாக்கி ஒரு படைப்பு செயலை செய்யறான். அதனால அது படைப்பு நம்ம ஆளுங்களும் அது மாதிரி படைப்பாடு செய்யறாங்க. சிந்தனை செயல்ல வடிவமைக்கிறது. அப்போ அந்த படைப்பு சிந்தனைன்றாலே என்ன, வெளியே பிரதிபலிக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒரு விஷயத்த அவன் பிரதிபலிக்கிறாங்க. ஆனா சும்மாவே சொல்லிட்டு இருப்பான். அவன் பாட்டுக்கு சிவனேன்னு ஏதோ வாங்குற சம்பளத்தை வாங்கிக்கின்னு 5,000 சம்பளம் வாங்கிக்கணும் குடும்பம் நடத்தின்னு அவன் பாட்டுக்கு சைலண்டா இருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு இவன் பந்தா பண்ணி அதை பண்றான் இதை பண்றான்லாம் சொன்னோன்னா அவனுக்கு ஆசை வந்துடும். ஆசை வந்துட்டு என்ன பண்ணுவான், ஒன்றும் தெரியாதவன் என்ன பண்ணுவான், சரி நம்ம கூட இறங்கி பண்ணலாம் பண்ணி அது எதனா நஷ்டம் ஆகி அவன் நாசமா போயிடுவான் இவனால. ஆனா இவன் லாஸ்ட் வரைக்கும் பேசிட்டு தான் இருப்பான், அதை பண்றேன் இதை பண்றான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு. ஆனால் இவனால ஒரு கடுகு கூட அப்படி எடுத்து போக முடியாது. இவனுடைய ஆற்றல் அவ்வளவுதான். இவர் வெளியே எங்க போனாலும் பந்தா பேசின்னு இருப்பார். ஆனா இது நடக்காது. இவர் இவர் ஒரு வட்டத்துக்குள்ள இருப்பார். இவரால் எதுவும் செய்ய முடியாது. அதனால எவன் செய்ய முடியாத அவன் தான் நான் வந்து செய்யறேன் செய்யறேன் செய்யறேன்னு சொல்லுவான். அவன் செய்ய மாட்டான் வீம்புக்கு. அல்ப விஷயம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நம்மளை பார்த்து புகழணும், நம்மளை பார்த்து பெருமை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக சில வாய் விட்டு பேசுறது செய்யறது எல்லாம் இது இருக்கும். எதுக்கு நான் இது பேசணும், இந்த இன்னைக்கு அந்த மாதிரி தினம் படைப்பாற்றல் தினம், உலக படைப்பாற்றல் தினன்றதுக்காக நான் சொல்றேன். இது எப்படி படைப்பு வருது, ஏன்னா தனியாக பிறக்கும் போதே படைப்பு ஆற்றலோட பிறந்த அவரு நேரம் அதை தான் பண்றாருன்னு பண்ணுவாரு அப்படின்னு கிடையாது. இப்போ அங்கங்க உருவாகிறது தான் படைப்பாளிகள். கற்பனை திறன் அதிகமா இருக்கணும். அவன் ஒரு படைப்பாற்றல் பண்றான், கதை எழுதுறான், சினிமா கதை எழுதுறான், சினிமா அது ஒரு படைக்கப்படுது. அது மாதிரி ஆனா நல்ல விஷயங்களை சிந்திச்சு யாரு பழி வாங்கணும் இல்லைன்னா யாருக்குன்னா உசுப்பேத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. நீ நல்ல எந்த விஷயம் நீ செய்யணும் முடிவு பண்ணி 100% நீ அதில் உறுதியா இருக்கிறியா அந்த விஷயம் ஒண்டி தான் நீ பேசணும். நடக்கும் நடக்காத விஷயத்தெல்லாம் நீ பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி இருந்தால் உன்னோட நீ வச்சுக்கணும். வெளியில வந்து அதை விளம்பரப்படுத்தக்கூடாது. ஒருத்தனை வந்து இது பண்ணக்கூடாது. அவன் ஒரு போக்குல போயிட்டு இருப்பான் நிம்மதியா, அவனை போயிட்டு நீ உசுப்பேத்தி விட்டுன்னு வச்சுக்க, முடிஞ்சிச்சு. அப்படிதான் இப்போ கிராமத்துலாம் அப்படிதான் பண்ணுவாங்க. கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, பெரிய பணக்காரனா இருக்கும், நல்ல வசதி வாய்ப்பு நல்லா இருக்கும்.
பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மிடில் ஃபேமிலியா இருக்கும். ஆனா மிடில் ஃபேமிலியா இருக்கு என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்காரு அந்த அம்மா வீட்டில் வேலை பார்ப்பாங்க, மாடு கண்ணுக்கு தீனி வைப்பாங்க, பால் கறப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. வீட்டுக்காரன் கூட மாட எல்லாம் வேலை செய்வார். மாடுங்களை எதுவும் கழிப்பு ஆற்றுல கழிட்டு வா, கொஞ்சம் மேய்ச்சிட்டு வானா அதிகம் போய் மேய்ச்சிக்குவார். ஆனால் பக்கத்தில் இந்த பணக்காரோட பொம்பளை என்ன பண்ணுவோம், இந்த பேர் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்காரன் எப்படி வேலை செய்கிறான் பாரு, அவன் போய் மாடெல்லாம் போய் மேய்ச்சினா நீ என்ன பண்ணுற உட்காந்துன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை சும்மா இருக்குன்னா தெரிஞ்சு விடுவோம். ஏன் இப்படி உருவாது காரணம்? போறாம கொச்சிருப்பு. அவன் கஷ்டத்துக்காக அவன் போறான். இவன் நல்லா இருக்கும், அவன் பாட்டுக்கு இருக்குது. இவனை அதான் சூரியனை பார்த்து நாய் சூடு போட்டுக்கிற கதை இது. இப்படிதான் கிராமத்துல பண்ணுவாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாங்களோ அதை தான் நம்ம செய்யணும். அவனுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும். இப்படிதான். அது ஆரோக்கியமே விஷயம், முந்திக்கலாம். ஆனா ஒருத்தனை கெடுக்க கூடாது, ஒருத்தனை இது பண்ணக்கூடாது. நீ வந்து ஆஹ், பக்கத்து வீட்டில் ஓலை வீட்டில் கஷ்டப்பட்டுருப்பான் சாப்பாட்டுக்கு. நீ திடீர்னு ஏதோ ஒரு தொழில் பண்ணியிருப்ப, ஏதோ ஒன்று பண்ண காசு வந்து திடீர்னு காரை அது நிப்பாட்டான்னு வச்சுக்கோ. பக்கத்து வீட்டுக்காரி சொல்லலாம், இந்த பார் உன்னோட வயசுல சின்னவன், இப்பதான் இவன் தான் திடீர்னு காரை வாங்கி வச்சுட்டான். உன்னை கட்டின்னு இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணி என்ன அனுபவிச்சு நான் இந்த குடிச்சு வீட்லேயே நான் குப்பை கொட்டின்னு கிடக்குறேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கின்னு. அவன் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தாங்களா, நீ பாட்டுக்கு கார் வாங்கி வச்சியா, இப்போ பிரச்சனை யாருக்கு? அவங்களுக்கு. அவன் என்ன பண்ணுவான், உன்னை வாழ்த்துவானா? நான் ஏதோ கூழோ கஞ்சியோ நான் குடிச்சிட்டு இருந்தேன். இவன் வந்து வசதி வாய்ப்பு இருந்தால் எங்கன்னா தூரமாக போய்க்கலாம், காரை வாங்கிட்டு வச்சுட்டு இப்போ எனக்கு நான் என் நிம்மதியை கெடுத்து விட்டான். இவன் நாசமாக போட்டான், சாப்பிடுவான் அவன். இதுதான் நடக்கும். இப்படிதான் ஒவ்வொரு கர்ம காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிறான்றான். இதுதான் அது. இவர் கார் வாங்கி வச்சுன்னு இவர் பந்தா காட்டிட்டு போவார். கொஞ்ச நாளைக்கு இவர் ஓடும். இவர் கொஞ்ச நாள் ஓட ஓட 4 பேர் இதே சொல்லுவாங்க, அவன் கண்ணு போடும். லாஸ்ட்டில் காரு வாகனமோ காரோ வீடோ ஏதோ ஒன்று பக்கத்து வீட்டுக்கார வைத்து தர்ற மாதிரி எதனா பண்ணினா அது நாளைக்கு அது டேஞ்சர் ஆகிடும். உனக்கு நேரம் நல்லா இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. யார் தான் எனக்கு தேவையில்லை. எப்படி எனக்கு யார் தேவை, நான் தான் சுயம்பா வந்துடுவேன், பெரிய ஆளாடுவேன், எனக்கு யார் தேவையும் தேவையில்லை அப்படின்னு வாழ்வார். லாஸ்ட்டாக கடைசியில் பீஸை பிடிங்கி போட்டுருவோம், முடிஞ்சு போச்சு இருக்காரு. அதனால் எதுக்கு எது சொல்கிறேன்னா, யாரையும் வந்து நீங்கள் மற்றவங்க மனசு பக்கத்தில் நம்ம இருக்கிற அக்கம் பக்கத்தில் எப்படி இருக்கிறாங்க பார்த்து அது நடந்துக்கணும். மக்களோட மக்களாக இணைஞ்சு எல்லாம் ஒரு மனசு நோவாம நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா அன்பா வாழ்ந்துருப்போம். அப்போதான் நீ படைக்கிற படைப்பு, நீ செய்யற செயல், நீ உருவாக்குற ஒரு பெரிய நிறுவனம் எல்லாமே நல்லா இருக்கும், சுபிட்சமா இருக்கும். அப்ப நல்ல வாழ்க்கை வாழலாம். அதுதான் ஒரு பெரிய படைப்பு. அதுதான் படைப்பாளி. படைக்கிறவன் தான் படைப்பாளி, உருவாக்குறவன் தான் படைப்பாளி. அது நேர்மையான விஷயத்துல பண்ணணும். இந்த திமுரு ஆணவம் இதெல்லாம் தான் அது நம்ம பழி வாங்குறோம் சொல்லிட்டு பழி வாங்க மாட்டான். சூப்பரா வழிவான், உனக்கு தெரியாது, நீ வெளியே சொல்லிக்க முடியாது, மண் புழு மாதிரி நெடிவ. நம்ம யார் என்ன பண்ணான்னு தெரியல, நமக்கு ஒண்ணுமே பண்ணி யார்கிட்டையும் சொல்லிக்க முடியலையே, நம்ம இருக்கும்போது நல்லா ஆடிட்டோமே திமுரு பிடிச்சி, இப்போ எதுவும் வெளியே சொல்லிக்க முடியலேன்ட்டு இந்த உள்குத்துனுவான் தெரியுமா, கும்மாங்குத்து, அந்த குத்து குத்திடுவாங்க, கதை முடிஞ்சிடும். அதனால அது மாதிரி ஆடாதீங்க யாருமே, பொறுமையா இருங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையை நல்லா ஒரு படைப்பாளியா இருந்து நம்ம பிள்ளைங்க நம்ம சொந்த பந்தம் எல்லாமே நல்ல ஒரு ஒரு வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து நல்ல நிலைக்கு போகிறதுக்கு நீங்கள் ஒரு படைப்பாளியாக இருப்பீங்க. புரியுதுங்களா? வணக்கம்.